வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பிரெட் ரவா டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 இல்லைனா 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்குனது, குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, அதுவும் குட்டி குட்டியாக நறுக்குனது, இதோட ஒரு 3/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பேட்டராக கிடைக்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட பேட்டர் ரெடி. இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அடுத்ததாக பிரெட் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒயிட் சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் எந்த டைப் பிரெட்னாலும் யூஸ் பண்ணலாம். வீட் பிரெட் கூட நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. பிரெட்டை நெய்யில் டோஸ்ட் பண்ணும்போது கூட அதே டேஸ்ட் தான் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரெண்டுமே யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்போ ஆயில் தடவ வேண்டாம், கல்லில் போடும்போது ஆயில் ஊற்றி சுட்டுக்கோங்க. பட்டர் தடவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவா மிக்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் தடவுங்க. நல்லா ஒரு திக் லேயராக இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதோ ரவா தடவின பிரெட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தது அதை டோஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக ரவை தடவின சைடை ஃபஸ்ட் குக் பண்ணுங்கள். ஏன்னா பிரெட்டு சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ரவை தான் நம்மளுக்கு குக் ஆகணும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். இதோ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக விடலாம். திருப்பியும் சொல்கிறேன், ரவை சைடு நல்லா வேகணும். ஸோ அதுக்கு அதிக டைம் கொடுங்க. அண்ட் இன்னொரு சைடு சீக்கிரம் குக் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட பிரெட் ரவா டோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ண போகிறோம். பட் டொமேட்டோ சாஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.